நாங்கள் கடந்த 27 வருஷமாக நாங்கள் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அநேகர் மத்தியில் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், யாரும் எண்ணி முடியாத காரியத்தை உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு கிடைத்தது. கர்த்தர் அந்த வருஷத்து வாக்குத்தத்தை கொடுத்து அதே மாதம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இந்த வீடை புக் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்க, கடந்த வாரத்தில் அன்பு சகோதரர் போஸ் இஸ்ரேலுடைய சாட்சியை கேட்டீங்க. இன்றைக்கு அன்பு சகோதரருடைய மனைவி மேரி போஸ் அவருடைய சாட்சி நீங்க கேட்க போகிறீங்க. கடைசி வரை சாட்சியை கேளுங்க, பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரக்கா, சொல்லுங்கக்கா. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பேர் பாக்யமேரி சந்திரபோஸ். நாங்கள் வசை பட்டணத்தில் கடந்த 2011 இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் 2009 நாங்கள் இங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கினோம் லோட் பேரிங்கில். அந்த ஃப்ளாட் 2009 நாங்கள் புக் பண்ணப்போ ஒரு இல்லீகல் இடம். அது அதில் நம்ம வாங்கக்கூடாதுன்ட்டு சிலர் சொன்னாங்க. அப்படின்னு வாங்கினோம். வாங்கிட்டு நாங்கள் அதில் 2011 இங்கே குடியேற வந்தோம். 2011 மேலே அந்த இல்லீகல் இடத்துல ஃப்ளாட்டு கட்டக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டு ஆர்டர் போட்டிருந்தப்போ அதை கெட்டிருந்ததை அவங்க உடைச்சிட்டாங்க. கொஞ்சம் உடைச்சிட்டாங்க, கொஞ்சம் இருந்தது. அப்போது நிறைய பேருக்கு ஃப்ளாட்டு கிடைக்கவும் இல்லை, 90% உடைச்சிட்டாங்க. அப்போ எங்களுக்கும் அந்த ஃப்ளாட்டு நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் எங்களுடைய பணத்தை. ஆனால் அதில் நிறைய பணம் நாங்கள் இழந்துட்டோம். கொஞ்சம் தான் அதில் எங்களுக்கு பணம் கிடைச்சிது, வீடும் கிடைக்கல. அதில் நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டோம். ஏன்னா 2004 நாங்கள் ஃப்ளாட் வாங்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணப்போ எல்லாம் பார்த்துட்டு இந்த காந்தவெளி பொய்சருங்கிற இடத்துல ஃப்ளாட் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த வாரம் புக் பண்ணணும். எங்களுக்கு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அந்த ஊருக்கு போயிட்டு நாங்கள் இங்கே வந்தவும் எங்கள் கையில் இருக்க பணமும் எங்ககிட்ட இருந்த பணத்தையும் எங்கள் சொந்த ஜனங்கள் வாங்கிக்கிட்டாங்க. அவங்க தேவைக்காகட்டி பணத்தையும் நாங்கள் கையில் 1 லட்சம் வச்சுருந்தோம் வீடுக்கு கொடுக்கறதுக்கு. அப்போது அதையும் எங்கள் சொந்த ஜனங்க அவங்க தேவைக்காகண்டி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. அதில் ஒரு ஏமாற்றம் அடைஞ்சு நாங்கள் வீடு வாங்காமலே அது ஆகிப்போச்சு. நாங்கள் கடந்த 27 வருஷமாக நாங்கள் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது அநேக வேதனைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானங்கள் நிறைய வந்தது. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் ஜெபிக்கதை விட்டுடலை, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். அதாவது வீடு எனக்கு எப்படியாவது கர்த்தர் கொடுப்பா என்று விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு இருந்தேன். சில நேரம் சோர்வடைவேன், நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இன்னும் கிடைக்கலையே ஏன் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனாலும் நான் ஜெபித்து தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் தருவார் அப்படின்ட்டு. என் கூட பிறந்தது 4 நாங்கள் சகோதரிகள். அதில் நான் தான் மூத்தவா. எனக்கு அடுத்த அளவு உள்ளவங்கெல்லாம் என் தங்கச்சி, 2 தம்பி, அவங்கெல்லாம் ஃப்ளாட்டு எடுத்து அவங்க குடியேறிட்டாங்க. அப்போ நான் மட்டும் தான் வாடகை வீட்டில் இருந்தேன். அப்போது என் சகோதரிகளெல்லாம் என்னைய ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, என்னை ஒதுக்கியே வச்சுட்டாங்க சொல்லப்போனால். அப்போ எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆண்டவரே, நான் உண்மை தொடர்ந்து நான் ஆராதித்து கொண்டு உண்மை தொடர்ந்து பின்பற்றி கொண்டு இருக்கிறது நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில். ஆனால் எனக்கு தான் இந்த சோதனையாக எனக்கு ஒரு வீடு தான் ஆண்டவரே எனக்கு தேவை. வேற என் குடும்பமாக நாங்கள் ஒரு இடத்துல இருக்கணும் பேசிகிட்டே இருந்தேன் நான். அப்போ அவரும் கேட்டு என் ஜெபத்தை கேட்டு அழுது ஜெபம் பண்ணுவேன். சில நாள் உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன்.
அப்படி தொடர்ந்து நான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். சரி. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார், அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நான் இருந்தேன். யாக்கோபை எப்படி ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றினாரோ, அவர் நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன் என்று சொன்னது போல நானும் ஜெபித்தேன். அதே போல ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தார். 2004 நான் வந்து இந்த எனக்கு இந்த ஆபீஸ்ல இருந்து தொடர்ந்து ஃபோன் வந்து கொண்டே இருந்தது. 2024 வீட்டு ஆபீஸ்ல இருந்து 2000 பேர் வந்து கிளாடியோலஸ்ல அந்த கிளாடியஸ் டவர் இந்த கிளாடியஸ் டவர் இருந்து ஆபீஸ்ல இருந்து எனக்கு தொடர்ந்து 10 நாளா ஃபோன் வந்து கொண்டே இருந்துச்சு. வாங்க வந்து பாருங்க பாருங்க வந்து பாருங்க பாருங்கட்டு ஒரு சகோதரி. அப்போ நான் இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லி அப்புறம் கடைசியில் எனக்கு வண்டி அனுப்புங்க அப்போதான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அது போல் அவங்க வண்டியை அனுப்பிடுறாங்க. நான் அன்னைக்கு வந்து சகோதரர் நம்ம ஜான் தேவானந்தன் அவங்க வீட்டில் ப்ரேயர் இருந்துச்சு, அதுக்கு நான் பிறப்பிக்கிட்டு இருந்தேன். இவங்க வண்டி அனுப்பிட்டாங்க. சரி, அதே வண்டியில் ஏறி நான் அங்கே போய் பார்த்த உடனே எனக்கு பிடிச்ச உடனே ஆனால் நம்ம கையில் பணம் இல்லையே, எப்படி வாங்குது, பணம் இருந்தால் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசித்தேன். சரி, இருந்தாலும் நம்ம பார்ப்போம், அவருடைய சித்தம் எதுவும் அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்டையும் சொல்லி நான் பார்த்துட்டு வந்தோடனே சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன். அண்ணனும் ஜெபம் பண்ணாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, சித்தம் இருந்தால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நாங்கள் ஜெபித்தோம், எல்லாரும் ஜெபித்தாங்க. நானும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருந்தேன். பிறகு அடுத்த நாள் என் பையனை கூட்டி கொண்டு காமிச்சேன். அவனுக்கு பிடித்து விட்டது. அந்த வீடு பிடிச்சிருந்தது, பார்க்கல, அவனுக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான், மம்மி நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இல்லையே, நம்மளுக்கு லோன் இவ்வளோ வாங்கணும், நம்மளுக்கு கையில் இவ்வளோ பணம் இருக்கணும், முன்பணம் கொடுக்கணும், டவுன் பேமெண்ட், என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் பின் வாங்கி கொஞ்சம் வேண்டான்னு கூட சொன்னான். நான் தான் ஆண்டவருடைய சித்தம் அதை இருக்க போய் தான் நான் போய் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு மறுபடியும் பின் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் அநேக டைம் என் கணவர் சொன்னது போல் அநேக டைம் நாங்கள் வந்து வீடு பார்த்து புக்கிங் பண்ணி கூட நாங்கள் பணத்தை திருப்பி வாங்கியிருக்கோம். ஏன்னா லோன் ஆகாததுனால பலவித தடைகள். ஏன்னா லோன் கிடைக்காது, இல்லைன்னா வந்து ஏதாவது தடையாகி நாங்கள் பின்வாங்கியிருக்கோம், பணத்தையும் வாங்கியிருக்கோம், பணத்தை வீடு வாங்கிட்டு எழுந்திருக்கவும் செய்தோம். இது அவருடைய சித்தம் தான். அதனால தான் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு நம்மளுக்கு கொண்டு காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வாங்கும் பொழுது ஆண்டவர் எல்லாமே உங்களுக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார். யாரிடத்திலையும் ஒரு 10 ரூபா கூட கையேந்தி வாங்காத அளவுக்கு இந்த வீடை வாங்க கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை எங்களுக்கு செய்திருக்கார். அதுதான் கர்த்தருக்கு கொடாவுடைய நன்றி சொல்லியிருக்காங்க. சரி, யாரிடத்துலையும் நான் இந்த வீடு வாங்கியிருக்கேன், ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு யார்கிட்டையும் கேட்கல. என்னுடைய வயிற்று வச்ச நகையை அடவெல்லாம் வைக்கானா இருக்க பணம் நகையை விற்று அந்த பணத்தை கெட்டு மீதி நான் வீடு வாங்கறதுக்கு முன்னக்கூட்டி புக்கிங் பண்ண மாதிரி என்னுடைய கம்பெனியில் என்னுடைய ப்ராடக்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் வாங்கினேன். அதை வாங்கி புக்கிங் டவுன் பேமெண்ட் எல்லாம் கொடுத்தோம். கடைசி பொசிஷன் நேரத்தில் அதுக்கும் ஒரு அமௌண்ட் தேவை இருந்தது. யார் இடத்துல கேட்க வேண்டிய ஒன்று நேராக என்னோட மேனேஜர்கிட்ட போய் கேட்டேன், ஜிஎம்கிட்ட போய் கேட்டேன், இப்படி ஒரு அமௌண்ட் தேவை இருக்காங்க. ஒரு வார்த்தை மாற்றி பேசாமல் உடனே எவ்வளோ அமௌண்ட்னு எடுத்து கையில் கொடுத்தார். கர்த்தர் சித்தம் அதான் அநேகம்னு என் மனைவி சொல்லுவேன், கர்த்தருக்கு சித்தம் எப்பவும் நடக்குது அதான் நடக்கும். நம்ம யார் இடத்துலையும் பேசவும் அது அவங்கள பற்றி இவங்களை பற்றி அவங்க வாங்கிட்டா இவங்க கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல சரியான நேரத்தில் நம்மளுக்கு பெரிய அற்புதமான வீடை கொடுப்பார் என்று நான் என் மனைவிட்டு அடிக்கடி சொல்லுவேன். அது கர்த்தர் அற்புதமாக நிறைவேற்றி விடுறார். கர்த்தருக்கு கொடாகொடி நன்றி, நான் மனதார நன்றி சொல்லுகிறேன். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு டவுன் பேமெண்ட் அவன் வந்து டோக்கன் மணி 51,000 கேட்டான் பில்டர். அன்னைக்கு என்னமோ பில்டர் நானும் என் பையனும் வந்திருக்கும் போது அவனும் வந்திருந்தான், இல்லைன்னா மோஸ்ட்லி அவன் வரமாட்டான். அப்போ அவனை பார்த்து பேசும்போது அவன் சொன்னான், நீங்கள் 51,000 நீங்கள் வந்து டோக்கன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட அப்படி இல்லை பைசா, 11,000 வேணா கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீ 11,000 கொடு அப்படின்னு சொல்லிட்டான். பிறகு அதுக்கப்புறம் மற்றபடி டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்கும்போது நீங்கள்
3 லட்சம் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன் 3 லட்சம் கொடுப்போம், எவ்வளோ நாள் ஆகும் கேட்டான். அப்போ நான் சொன்னேன் 1 மாதமோ 3 மாதமோ ஆகலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்கிட்ட இப்போ குறையாதான், என்கிட்ட கொஞ்சம் நகைகள் மட்டும்தான் இருக்குது, வேற பணம் இல்லை, அதனால் மீதி எனக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், இல்லையே 1 மாதம் கொடுக்கணும், 1 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும், இல்லைன்னா வந்து கேன்சல் ஆயிரும், அதுக்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டி வரும், அதாவது பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் இன்ட்ரெஸ்ட்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இன்ட்ரெஸ்ட்ன உடனே என் பையனுக்கு டென்ஷன் ஆகிட்டு. அவன் சொன்னான், மம்மி நம்ம டவுன் பேமெண்ட் வந்து நம்மக்கிட்ட டவுன் பேமெண்ட் கொடுக்கறதுக்கே இல்லை, இவன் இன்ட்ரெஸ்ட் வேற சொல்லுதான், வேண்டாம் மம்மி வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணான். அப்போ நான் சொன்னேன் சும்மா இருடா, ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அமைதிப்படுத்திட்டு நான் மேற்கொண்டு காரியங்களை எல்லாம் பண்ணேன். அதே போல் என்னுடைய நகையை விற்று ஒரு 2 லட்சம் கிடச்சிது. அது கூட என் கணவர் கொஞ்சம் அங்கேருந்து வாங்கி பணம் ஒரு 1.5 அனுப்புனாங்க, அதையும் சேர்த்து 3 கொடுத்துட்டேன். அவன்கிட்ட கொடுத்த பிறகு லோன் ஆகாமல் ரொம்ப அது பிரச்சனையாக இருந்துச்சு, கஷ்டப்பட்டோம். ஏன்னா என் கணவருக்கு வந்து வயது 55 ஆயிட்டது. அப்புறம் இன்னொன்று வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே சரியில்லை, அதாவது என்ஆர்ஐயா அந்த என்ஆர்ஐ அதெல்லாம் இருக்கும்போது அவன் பேங்கர் சொல்லிட்டா உங்க ஹஸ்பண்டுக்கு லோன் கிடைக்காது, ஃபைல் சரியில்லை அப்படின்னு, 6 மாசம் ஃபைல் இது சரியில்லை, அதனால லோன் வாங்க முடியாது அவங்க பேர்ல அப்படின்னு. நாங்க நினைச்சிருந்தது இவங்க பேர்லயும் பையன் பேர்லயும் 2 பேரையும் கம்பெயின் வாங்கலான்ட்டு. அப்புறம் இவங்களுக்கு இல்லைன்னு சொன்ன உடனே என் பையனுக்கு அப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தான், சைட்டல்னு சொல்லி இடத்துல. அவனுக்கு சம்பளம் குறையாதான் இருந்தது, ஒரு 20-22 தான் இருந்தது. அதுல வந்து இவ்வளவு லோன் 40 லட்சம் வாங்க முடியாது, கிடைக்காது. அப்போ அவன் வந்து நாங்கள் ஜோம் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ அவன் ஜெபித்துட்டு இருந்தோம். ஏற்கனவே அவன் வந்து ஜனவரியில வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணதுக்கு லெட்டர் எழுதி கொடுத்துட்டான். அடுத்த வேலை அது லெட்டர் எழுதி கொடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு இவங்களுக்கு லோன் கேன்சல் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு வந்து அவன் எந்த இடத்துல டாட்டாங்கிற இடத்துல அப்ளை பண்ணியிருந்தான் டிசிஎஸ்ல. அங்கேருந்து அவனுக்கு டிசிஎஸ்ல அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டு, அவனுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து அவன் ஆன்லைனில் தான் எல்லாம் கொடுத்தான், ரிட்ரீவெல்லாம். அப்புறம் உடனே அவனுக்கு வேலை அங்கே ஜாயின்ட் ஆகிட்டான். இப்படி ஆண்டவர், அதாவது வழியே இல்லை இவங்களுக்கு லோன் உண்டாக்கி கொடுத்து அந்த லோன் அவன் பேர்ல எல்லாம் கிடைக்கும்படி செய்தார். ஆனா பூரா 40 லட்சம் எங்களுக்கு லோன் கிடைக்கல, 36 லட்சம் தான் கிடைச்சிச்சு. இப்போ மீதி மீதிக்கு என்ன பண்ண அப்படிங்கும்போது அப்புறம் அதுக்கும் எங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்க நாங்கள் இது பண்ணோம். அப்போ பர்சனல் லோனும் என் பையன் பேர்ல கிடைச்சிச்சு. அதாவது 2 லோன் ஒரு ஆள் மேலே கிடைக்காது, ஆனால் அவனுக்கு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படியாவது லோன் பர்சனல் லோனும் கிடைக்கணுன்ட்டு. பர்சனல் லோனும் கிடைச்சி அந்த பணத்தை பில்டர்கிட்ட கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக முடிந்து, அதாவது வழியே இல்லாத இந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு வழியை உண்டு பண்ணி அந்த வந்து ஒரு வசனம் சொன்னீங்க, வனாந்தரத்திலே செழிப்பை உண்டு பண்ணுவேன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுவேன்னு சொன்ன போல கர்த்தர் வந்து அதாவது வனாந்தர மன வழி, ஆனால் அதில் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி எங்களுக்கு செழிக்க செஞ்சார். இந்த காரியத்தை வாய்க்க பண்ணார் கர்த்தர். அதற்காக நான் கர்த்தருக்கு கொடி நன்றி செலுத்துகிறேன். இதற்கு முந்தி நான் வந்து மனிதர்களை நம்பி ரொம்ப ஏமாந்தேன், சொந்த பந்தங்களை வந்து நம்பினேன். ஆனால் அவங்கெல்லாம் என்ன ஒரு மனுஷியாக கூட மதிக்கலை, என்னை வந்து ஒரு தேவைக்கு தக்கன அவங்க ஒரு கருவேப்பிலை போல் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கருவேப்பிலையை எப்படி நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிட்டு எடுத்து போட்டுருவோம், அதை போல் அவங்க தேவைக்கு தக்கன என்னை யூஸ் பண்ணிட்டு அப்படியே மறந்துட்டாங்க. ஆனால் மறக்கவே ஒரு நாள் அவர் என்னைய மறக்கவே இல்லை. அவர் என் ஜெபத்துக்கு மறப்பவர் அல்ல. அதே போல் அவர் என்னைய மறக்காம என்னைக்கு நினைவு கூர்ந்ததுனால சரி நம்ம மகளுக்கு ஒரு தேவை இருக்குது, அவ அப்படி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி அந்த தேவையை அறிந்து அவர் எனக்கு இந்த வீட்டை வாய்க்க பண்ணி கொடுத்தார். அதுபோல் இந்த வீட்டில் ஜெப கூட்டம் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப வாஞ்சையாக இருந்தேன். அதாவது நான் வந்த உடனே இங்கே வைக்கணும்னு இருந்தேன், ஆனால் என் கணவர் வரவும் லேட் ஆகிட்டு
அதுக்கப்புறம் ஊருக்கு ஒரு திருமண காரியம், எங்கள் அண்ணன் பையன் திருமண காரியம் சொல்லிட்டு அங்கே போனோம். போயிட்டு இங்கே வந்தோம், கையில் பணம் இல்லை, அதுக்கும் பணம் இல்லை. இன்னி இதுக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு இவங்க 2 பேர்கிட்ட இவங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாங்க. ஆனால் அவங்களும் கடைசியில் அனுப்பலை பணம். சரி என்ன செய்யிட்டு இருக்கும்போது என் பையன்தான் அவன் வந்து கிரெடிட் கார்டில் பணம் வந்து இது ஏற்பாடு பண்ணி இந்த ஜெப கூட்டமும் நல்லபடியாக நடத்தி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கடைசியாக ஒன்று என்ன சொல்லணும்னா, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதே போல என் தகப்பன் இயேசு கிறிஸ்து என்னை மறக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை. அவருக்கு நான் கோடாகோடி நன்றி செலுத்துகிறேன். அதாவது 1 பெட்ரூம் ஹால் கிச்சன் தான் நான் வாங்குவேனா வாங்க மாட்டானா நான் நினைச்சு வாஞ்சியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு 3 பெட்ரூம் அளவுக்கு 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அது நான் நினைச்சு கூட நான் பார்க்கல. எனக்கு இந்த பம்பாய் படத்துல 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் நான் வாங்குவேன் அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு பெரிய அதிசயம். இடத்தில் நான் வீடு வாங்க வேண்டும் ரொம்ப இடத்தில் நான் பணத்தை கொடுத்து ஏமாந்தது உண்டு. நம்பிக்கை துரோகம் பண்ண அவங்களையும் மத்தியிலும் நான் காத்திருந்தேன். 27 ஆண்டுகளாக நான் மனைவி பிள்ளைமாக எங்களுக்கு நான் என் மனைவியும் ரொம்ப பிரயாசப்பட்டோம். ஆனால் தேவன் எங்களுக்கு 24வது வருஷத்தில் வாக்குத்தத்தம் ஒன்று கொடுத்தார் எங்களுக்கு. அந்த வாக்குத்தத்தம் 2024 புது வருஷம் அன்னைக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். எண்ணி முடியாத காரியத்தை உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு கிடைத்தது. கர்த்தர் அந்த வருஷத்து வாக்குத்தத்தம் கொடுத்து அதே மாதம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இந்த வீடை புக் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். 25வது வருஷத்தில் இந்த இடத்துக்கு நாங்கள் குடியேற கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கொடாகோடி நன்றி. Genesis chapter 12 verse 2. I will make your name great and you will be a blessing. Job chapter 5 verse 9. He performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இப்போ நீங்கள் 2 பேருமே நீங்கள் கடந்த வாரத்தில் சாட்சி கொடுத்துருக்கீங்க. இப்போ அக்காவுடைய சாட்சி இந்த வாரத்தில் வந்திருக்குது. அப்போ இன்னும் வருகின்ற வருஷத்தில் இன்னும் அதிகமான சாட்சி நீங்கள் கொடுக்க போறீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு நம்மோட சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரியையும் அவர்கள் குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவும் அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆமென்.